விக்கிரவாண்டி பிரச்சார கூட்டத்தில் காளியம்மாள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இரட்டை இலையை காட்டிய நபருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். 5000 ரூபாய் வாங்கி கொண்டு செலுத்துகின்ற வாக்கு நமக்கான பாடகற்ற செலவுக்கு கூட ஆகாது. அப்படித்தான் ஆக்கி வச்சுட்டாங்க. கள்ளசாராயம் குடிச்சு செத்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற இவர்கள் ஒரு விபத்துல செத்துட்டா, ஒரு விவசாயி செத்துட்டா, ஒரு கடல்ல போய் செத்துட்டா 2 லட்சம் கொடுக்க அவங்க எவ்வளவு யோசிக்கிறாங்க தெரியுமா? நாளை இந்த 2 ஆண்டு காலம் நீங்க எந்த அரசையும் தீர்மானிக்க போறதில்லை. திமுக ஆட்சி அமைக்க போதா, அண்ணா திமுக ஆட்சி அமைக்க போதான் தீர்மானிக்க போறது இல்ல. இந்த 2 ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாவது கருதி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை மருத்துவர், எதுவுமே இல்லைனாலும் நீங்க எல்லாம் குதிப்பீங்க. அந்த அம்மா மருத்துவருக்கு படிச்சுட்டு சொந்தமா ஒரு கிளினிக் வச்சுட்டு உட்கார்ந்தா கை நிறைய சம்பாதிக்கலாம், உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நோய்களை களைந்தெறுவதற்கு பேர் தான் சரியான மருத்துவம் என்பதை உணர்ந்து உங்ககிட்ட உங்க வீட்டு பிள்ளை, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இத்தனை ஆண்களை எதிர்த்து ஒரே பெண் வேட்பாளராக இந்த இடத்துல நின்று களமிறங்குறா. அவளுக்கு வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாருங்க. சரியான மக்களுக்கான அதிகாரத்தை வென்று, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதற்கிணங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. மைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில 2வது இடத்துல இருக்கு. அங்க இருந்து ஒரு அண்ணன் எனக்கு இப்படி காட்டிட்டு இருக்காரு. நீங்க ரெட்டலை காட்டுறீங்களா என்னன்னு தெரியல, எனக்கு என்ன 2வது இடம் மைக்குன்னு காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக வாக்கு செலுத்துங்க, வலிமை தாருங்கள். எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்களோட வாக்கு அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக அண்ணன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.